இப்ப தெரியுதா சூப்பர் ஸ்டாரோட பவர் என்னன்னு? சூப்பர் ஸ்டார்னா இப்ப யாருன்னு தெரியுதா? ஒரே ஒரு அறிக்கை தான், முடிஞ்சுதா? இதுதான் வேணும். எப்படி சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்கள் வந்து இதை ஏற்படுத்தினாங்களோ, இப்படி ஒரு புரட்சியை வந்து கொண்டு வந்தாங்களோ, இதே மாதிரி என்ன பண்ணோம்? தலைவர் வந்து இந்த 2.5 வயசு பச்சை குழந்தைய கொன்னாங்கல்ல, ரேப் பண்ணி கொன்னான்ல, அதுக்கு ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துருக்கணும். இந்த விளாத்தி குளத்துல காலையில பாத்ரூம் போற பொண்ணை வந்து கண்டந்தண்டமா வெட்டி ரேப் பண்ணி கொண்டானீங்க, அதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும். நாங்குநேரியில் நடந்துச்சு. இந்த மாதிரி சமூகத்துல நடக்கக்கூடிய இவர் வந்து உச்சம் பெரிய ஆளு. ஏன்னா இவர் சொன்னா ஒரு 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 மாற்றம் நடக்கும், ஏதாச்சும் ஒன்று நடக்கும் அந்த இடத்துல. அதுக்கு தான் அவங்கள்ட்ட இருந்து ஒரு குரல் வந்து வருமானு எதிர்பார்க்கறது. சரியா? இதுக்கு தான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, தலைவரோட ரசிகர்கள் தலைவர்கிட்ட சொல்லுங்க, தலைவரே நீங்க கோவப்பட்டது 100% கரெக்ட். எப்படி நாங்க உங்க கூட நின்னமோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு கண்ண அறிவிக்க கொடுங்க. ஏன்னா அந்த செத்த வீட்டுல, அந்த 2.5 வயசு குழந்தை வீட்டுல ஒரு ரஜினி ரசிகர் கண்டிப்பா இருப்பாங்க. அவருக்கு அவரோட தலைவர் ஒரு அவங்க குடும்பத்துக்காண்டி பேசும்போது அவருக்கு எப்படி இருக்கும்? நாங்க நேர்ல அதே மாதிரி இருப்பாங்க, விளாத்தி குளத்துல அதே மாதிரி இருப்பாங்க. இதைத்தான் நாங்க கேட்கிறோம், இந்த அரசியலை தான் நாங்க கேட்கிறோம். சரியா? அப்ப இதுக்கு அவர் அறிக்கை கொடுத்திருக்காரு, அதுக்கு அறிக்கை கொடுக்கலாம், அதுக்கு பேரு பயமா? ஆளுங்கட்சி ஏத்து பேசுறோம்னு பயமா? இதுக்கு வந்து ரஜினி ரசிகரான நீங்க வந்து பதில் சொல்லுங்க. தேங்க்யூ.